நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என் பேச்சை கேட்காததால பையனை அடிச்சு துரத்திட்டேன்னு இங்க இருக்கிறவங்க கிட்டயும் சொந்தக்காரங்க கிட்டயும் நண்பர்கள் கிட்டயும் பெருமையா சொல்லிக்கலாம். நீங்க சொல்லணும், இதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்கு உங்களோட எந்த வழிகாட்டலும் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் வேண்டான்னு தலைமொழிட்டு போறேன். தோத்து போகாம இருக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியில புரிஞ்சுக்கல. நீ போகாதப்பா. என்னங்க அவனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. பிரீத்தி நீயாவது சொல்லு. இங்க பாரு, நீ போக நான் சம்மதிக்க மாட்டேன். சாரதா, அவனை விட்டுரு. போ. வாரம் போலாம். பாலாக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போலையா? உங்களுக்கு பண்ண பாவத்தோட பலன் தான் அந்த ஆளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா அங்கேயே கடந்து சாகட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு தாலி கட்டினவராச்சே, அத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு போயேதான் ஆகணும். இல்லனா பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. ஏண்டி பாலா, நீ இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ. இங்க இருந்து யாருமே வரலையேன்னு சுமேஷ் இப்ப கூட கால் பண்ணான். அக்கா நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. போறப்போ வேணும் ட்ரெஸ் மாத்துறதுக்கு துணி எடுத்துட்டு போ. நீ இப்படி உட்காந்துருக்காம எந்திரிச்சு போடி. பிரெக்னண்டா இருக்க பொண்ண இப்ப எதுக்கு அங்க அனுப்புறீங்க? அங்க இப்ப 3 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, இவளை இப்ப அங்க அனுப்பி வைக்கணும்னு எதுக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்துறீங்க? குத்து வாங்கி கிடக்குறவன் இவளோட புருஷன். அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இவளுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அவன் பாட்டுக்கு இருந்தவன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனது கொல்றதுக்காக ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் கூட்டிட்டு போயிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. வழியில போறவங்க கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டு உங்க பையன் பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்கே இவ்வளவு குத்து சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இத பத்தி யாரும் பேசாம இருக்கணும்னா பாலாக்கா கண்டிப்பா போயே ஆகணும். அவ்வளவு அவசியமா இருந்தா ஆஷா நீ போ. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது என்னோட புருஷன் இல்லல்ல. அனு அக்கா, ஏன் சண்டை போடுறீங்க? எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சுன்னு முதல்ல என்னுடைய மனசை நான் தயார்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அங்க போறேன். போறேன் இல்ல, போகணும். நீ ஏற்படுத்தின வேணதான் அது. அதுக்கு நீ தான் பரிகாரம் பண்ணி ஆகணும். பாலா, உன்னால முடியுமா? நான் தானே கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். அதுக்கு பரிகாரமா நானே அங்கிருந்து அவரை பாத்துக்கிறேன். ரொம்ப திருப்தியா இருக்குமே. இனிமே கெட்டியா பிடிக்கிறதுக்கு அந்தஸ்து அபிமானம் எதுவுமே இல்லை. எல்லாமே கெட்டு போச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பாலாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அவன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்குமாங்க?
இப்ப அவனோட குடும்ப வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போச்சு. இனிமே நீங்க என்ன சம்பாதிச்சாலும் பாரம்பரியத்தை பத்தி பேசினாலும் அவனோட வாழ்க்கை இனிமே நல்லா இருக்குமாங்க? அப்பாவை இப்ப தப்பு சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? உள்ள வாங்க. அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம அந்தஸ்து மானம் எல்லாம் போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் இவரோட பிடிவாதம் தான். இனிமே எதுலயும் என்ன பங்கு சேர்க்காதீங்க. எல்லாத்தையும் நீங்களே தனி அனுபவிங்க. சூரஜ், சின்ன வயசுல இருந்தே கட்டுப்படுத்தின என்னோட அப்பா அவர் என்ன அடிச்சதில்ல, கோவமா பேசி என்ன அடக்குனதும் இல்லை. ஆனா ஒரு பயம் இருந்துச்சு. அது என்ன ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. டு பி ஒபீடியன்ட். அதனாலே எங்க அப்பா முன்னாடி எப்ப நின்னாலும் நான் எதுவும் தெரியாத ஒரு 10 வயசு பையனா ஆயிடுவேன். ஆனா அந்த ஆள் முதல் முறையா ஒரு ஆள் முன்னாடி எந்த பதட்டமும் இல்லாம நிமிர்ந்து நின்று பேசிட்டு வந்திருக்கான். அதோட ஃபுல் கிரெடிட்டும் சமேலிக்கு தான். நீங்க சண்டை போட்டது உங்க அப்பாவை எதிர்த்து தானே? எனக்கு முன்னாடி நின்ன பெரும் சவாலே அதுதான். எங்க அப்பா அனாவசியமா எதிர்பார்க்கிற அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் எதிரா என்னால ஒரு அடி கொடுக்க முடிச்சதில்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுல பாதி என்னால காட்ட முடிஞ்சிருந்தா கூட என் வாழ்க்கை நேரத்துக்கு வேற வழியில போயிருந்திருக்கோம். எதுக்கும் நீங்க இன்னொரு வாட்டி யோசனை பண்ணி என்னோட விஷயத்துல நீங்க பொறுமையா முடிவெடுத்தா போதும். அப்படி நான் முடிவு எடுத்ததாலதான் நாம ஒன்னா வெளியே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எங்க தான் போறது? இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு தான் போக போறோம். எதுக்கு? நஷ்டத்துக்கு பரிகாரம் கேட்கதான். ஒரு பெரிய சதியை மறைச்சு வச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை வீணாக்குனதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் வேணும்ல. ஓ, அதை எதிர்பார்த்துதான் உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு என்னையும் என் பையனையும் கூட்டிட்டு வந்தீங்களா? நான் 100 கோடி ரூபாய்க்கு வாரிசுனா நீ 1000 கோடி ரூபாய்க்கு வாரிசு. அப்ப உங்க மனசுல இதுதான் இருந்ததா? என்னையும் என் பையனையும் ஏத்துக்கிறதா நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல? அந்த ஒரு முடிவுக்காக சுருண்டு விழுந்து உங்க காலடியிலேயே கிடக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நான் என் கடவுளா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கேவலம் இந்த பணத்துக்காக தான் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போதும், நம்ம ஒன்னா போற இந்த பயணத்தை இதோட முடிச்சுக்கலாம். இல்ல, நீ எங்க போற? இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும். இல்லைன்னா உன்னை அடிச்ச கொன்னுடுவேன். எனக்கான நஷ்டத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு உன்னாலே உங்க அப்பனாலேயும் முடியாது. அந்த ஆளோட ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். ஆனா நீ எனக்கு வேணும். இப்போ நம்ம எதுக்காக அவர் பார்க்க போறோம்னா, எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்க நஷ்டத்துக்கு பரிகாரமா உன்னை நான் கேட்க போறேன். உன்னை மட்டும். இதுக்கப்புறம் உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க வரவே கூடாது. அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட சம்பளத்தை வச்சு நான் வாழ்ற இடத்துல நீ வாழ்க்கை நடத்த தயாரா இருந்தா உன் வீட்டுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா வரலாம்.
அவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற எல்லா சொந்தமும் முடிய போத. அப்படி இல்லைன்னா போற வழியில நான் மட்டும்தான் போவேன். ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக. யோ, நீ பெத்த பையன் வாழ்வா சாபான்னு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இங்க சினிமா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருக்கியா? இது ஒன்றும் பாட்டு இல்லப்பா, உயிரை காக்கிறதுக்கு சொல்ற மந்திரம். இந்த ஜென்மத்துல நான் எல்லா கர்மங்களையும் அனுபவிச்ச பிறகுதான் என் உடம்புல இருந்து உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான்ப்பா இந்த மந்திரம். அது சரி, வேணுக்காக நீ பிரார்த்தனை பண்றதை விட்டுட்டு உன் ஆயுஸ் அதிகரிக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியா? அது எனக்காக ஒண்ணும் இல்லப்பா, வேணுவோட உயிருக்காக தான் வேண்டிக்கிட்டேன். இப்போ நினைவில்லாம இருக்கிற அவனால இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக தான் அவனுக்கு பதிலா நான் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கப்பா, மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அம்மா உன் கையில காசு இருந்ததா? இல்லைண்ணா, நீங்க கொடுப்பீங்களா? ஏண்டா, என்கிட்ட பணம் இல்லைங்கிற காரணத்தால தானே சீட்டை உன் கையில நான் கொடுத்தேன். சரி, வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணி சொன்னியா? ஆஷா கிட்ட சொல்லிட்டேன், அவ சொல்லியிருப்பா. மாசமா இருக்கிற மருமக கிட்ட இந்த இடத்துக்குலாம் வர வேணான்னு சொல்லியிருக்கலாம்லப்பா. அது எப்படி? புருஷன் ஆபத்துல இருக்கும்போது பொண்டாட்டி தானே ஓடி வரணும். வேணுவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த நாதாரி பையன் யாரு? நம்ம ஊர் பையலுக்கு யாருக்கு இந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த மனோஜ் ஆளுங்களை அனுப்பி பண்ணிருப்பானோ. நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா சதீஷ்? முதல்ல வேணுவோட உயிரை காப்பாத்த நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அப்புறம் யாரு கொள்ள முயற்சி பண்ணாங்கன்றத கண்டுபிடிப்போம். இங்க பாரு, இதை ஒன்றும் நான் ஈஸியா விட போறது கிடையாது. எவனா இருந்தாலும் கண்டிப்பா அவனை நான் தூக்கத்தான் போறேன். சார், நான் வேணுகோபாலோட தம்பி. வேணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அன்கான்சியஸா தான் இருக்காரு. ஸ்டொமக்கல் இன்ஜுரி ஆனது கொஞ்சம் பிரச்சனை தான். அப்புறம் கையிலையும் கால்லையும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் இங்க கொண்டு வரதுக்கு நீங்க லேட் பண்ணிட்டீங்க. இந்த நிலைமையில நான் அவனை எப்ப பார்த்தேன்னா, சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துல தாங்க. எங்க ஊர்ல இருந்து இங்க வர்றதுக்கு கொஞ்சம் போக்குவரத்து கம்மி தாங்க. ஆமா, நீங்க யாரு? வேணுவோட அப்பா. பசங்களை பார்த்து வளர்க்கணும். அவங்கள கவனிக்காம விட்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். என் அண்ணன் சண்டைக்கு போறவர் இல்ல சார். இந்த மாதிரி அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா எதிரியா இருக்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இதுக்கு பின்னாடி கூலிப்பட ஆட்கள் இருந்தாலும் இருக்கலாம். நீங்க பாத்தீங்களா? இது மர்டர் அட்டெம்ப்ட்ங்கிறதால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவருக்கு கான்சியஸ் வரணும். மயக்கம் கண்டிப்பா தெரிஞ்சிருமா? அது இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. கடவுள் அவருக்கு ஆயுசை கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா உயிர் பிழைப்பாரு. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? கடவுளே, ஏண்டி கேடு கட்டவளே, நீ இன்னும் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? என்னோட 2 பசங்களும் நேர காலம் இல்லாம ஹாஸ்பிட்டலே உட்காந்துருக்காங்க. நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்காம சீக்கிரமா இங்க இருந்து போடி. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. உன்னோட இந்த பில்டப் எல்லாம் என்கிட்ட காட்டாத. எனக்கு தெரியும்டி, நீ போக மாட்ட. அவன் அங்கேயே கிடந்து சாகட்டும் தானே நீ இப்போ மனசுல நினைச்சிட்டு இருக்க. என்னாச்சு பாலா? என்னன்னு தெரியலக்கா. எந்திரிச்சு நிக்கும் போது அப்படியே மயங்கி கீழே விழுற மாதிரி இருக்கு.
சீக்கிரமா நீ அவனை பார்க்க போ. முடியாத ஒரு ஆளை நீங்க சுமந்துட்டு போவீங்களா என்ன? திடீர்னு இந்த வலி இவளுக்கு எப்படி வந்துச்சு? நீ போடுற அந்த ட்ராமாலாம் எங்கிட்ட பலிக்காது. வேணுவை பார்க்க இவ போய்தான் ஆகணும். பொண்டாட்டி தான் போய் பாத்துக்கணும் அப்படின்னு ஒன்னும் கட்டாயம் இல்லைல்ல. அப்படி பார்த்தே ஆகணும்னா நீங்க போய் பாருங்க. இந்த நேரத்துல நடக்க முடியாத காலை வச்சுட்டு நான் போகணுமா? உடம்பு முடியாம பிரெக்னண்டா இருக்க பொண்ணு அங்க அனுப்புறதை விட ரொம்ப நல்லது நீங்க அங்க போறதுதான். என் பையனை கொல்றதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணது இவ தானே. இவ தான் அங்க போய் அவனை பாத்துக்கணும். இல்லைன்னா அவன் அங்கேயே கடந்து சாகட்டும். மீதி சடங்கு என்னோட செலவுல நான் நடத்திக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சடங்கை நான் ரொம்ப சந்தோஷமா நடத்த போறேன். உன்னை இங்க இருந்து அடிச்சு துரத்துற சடங்கு. இங்க பாரு, இவ சொல்றதெல்லாம் கேட்டு நீ அங்க போகாத. தயவு செஞ்சு நீ இங்கே இரு. வலி குறைஞ்சு உன்னால போக முடியும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு போய்க்கோ. இந்த நிலைமையில நீங்க இருந்து கிளம்புனா உன்னால போக முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், நீ இங்கே படு. நீ அங்க போனாலும் போகலனாலும் அவனுக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் அங்க நடக்கும். நீ எழுந்து வா, பார்த்து வா. அவன் எப்படியாவது போட்டும். இந்த வீட்டுக்கும் உனக்கும் அதுதான் நல்லது. வா, மெதுவா படு. வேற எதை பத்தியும் யோசிக்காம அமைதியே கொஞ்ச நேரம் தூங்கு. தூங்கு. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இந்த ஆளோட ஒய்ஃபோ அம்மாவோ அப்பாவோ ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா ஒரு முறை வந்து இவரை பாத்திர சொல்லுங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? வேணுகோபால், இது ஹாஸ்பிட்டல். என்னை யாருங்க கூட்டிட்டு வந்தாங்க? எனக்கு என்னதான் நடந்துச்சு? வேணு, ரிலாக்ஸ், படுத்துக்கங்க. உங்க வயித்தோட இந்த பாகத்துல கத்தி வச்சு ஆழமா குத்திருக்காங்க. இடது கையிலயும் வலது காலையும் எலும்பு முறிஞ்சு போச்சு. மணிக்கணக்கா நீங்க மயக்கத்துல தான் இருந்தீங்க. அந்த இடத்துல 4 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் என்ன குத்துனது. இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னா போதும். இந்த இன்ஜெக்ஷன் அவருக்கு போடுங்க. ஓகே டாக்டர். நோ ப்ராப்ளம்.
இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் கொஞ்ச நாளைக்கு வலி அதிகமாக தான் இருக்கும். வேணுகோபால் ரெக்கவர் ஆன விஷயத்த வெளியில நிக்கிற ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. எஸ் டாக்டர். அப்பா நீங்க இப்படி எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. மனசு கேட்காம தான்ப்பா அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படுறதுக்குனே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, பாலா. அவங்க ஏன் இப்ப வரைக்கும் இங்க வரவே இல்ல? ஏண்டா நம்ம 2 பேரும் இங்க தானடா இருக்கோம். அப்புறம் இதுக்கிடையில பாலா வந்து என்ன பண்ண போறா? இவங்க என்னடானா நம்ம யாரையுமே உள்ள அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கால் பண்ணியாவது கேட்டிருக்கலாம்ல. சதீஷ் அண்ணன் சொன்ன மாதிரி வேணண்ண கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு பின்னாடி பாலா முழுசா சம்மதப்பட்டிருப்பாளன்னு தோணுது எனக்கு. நீ இப்படி தேவையில்லாம வார்த்தைகள் எல்லாம் விடாதடா சுமேஷ். ஆனா எதுக்காக இன்னும் அவங்க வராம இருக்காங்க? இங்க நாம தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். டேய், உன்னோட அண்ணன் தான் உள்ள படுத்து கிடக்குறான். ரத்த சம்பந்தம் உள்ளவன். பாலாக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு ஒரு தாலி கட்டின உறவு மட்டும்தான். வரும்போதெல்லாம் அடிச்சியும் திட்டியும் குடும்பப்படுத்தின ஒரு ஆளு மரணப்படுக்கையில படுத்து கிடக்கும் போது சட்டுன்னு ஓடி வர முடியாதுப்பா. வரலன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அப்படியே அவங்க வரலன்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். அப்படின்னா நீ எதுக்கு வந்த? நான் வேணுவா ஆட்டோல கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருப்பல்ல. கூட பிறந்த அண்ணனாச்சே குத்துப்பட்டு கிடக்குறாருன்னு சொன்னோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு இருக்கிற ஒரு 10% கவலை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா சாக கிடக்குறாருன்னு வேகமா ஓடி வந்திருப்பாங்கல்ல. டேய் சுமேஷ், அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சா என்ன? நீங்க எங்க போனீங்க? டேய் எனக்கு இங்க நின்னா ரொம்ப நெஞ்சு வலிக்குதுடா. ஐயோ நம்ம வேணு, நம்ம செல்லக்குட்டி, நம்ம வேணு உயிரோட திரும்பி வந்துட்டான்னா அதுவே நமக்கு போதும்டா. என்னால முடியலடா. அவனை இப்படி மயக்க நிலையிலேயே பார்க்கறதுக்கு என்னால சத்தியமா முடியல. ஓ, நான் என்ன நினைச்சேன்னா எல்லாத்தையும் என் தலையில கட்டி வச்சுட்டு நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏண்டா நான் அப்படி எஸ்கேப் ஆயிருவேனா? உன்னோட கவலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன நீ சொல்லிட்ட, நான் சொல்லாம பைத்தியக்காரன் மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கவலையை தீக்கிற மருந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். டாய் Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.